என்னை உருவாக்கி எனக்கானதை உண்டாக்குகிறார். யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பது தேவ திட்டம். 17வது வயதிலே கர்த்தர் யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமாய் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார் அப்படி வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 37 சொப்பனம் கண்டான் என்று இருக்கிறது. சங்கீதம் 105 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுவார். பெரிய தீர்க்கதரிசி யோனா கிட்ட பேசுகிறார். யோனா 1வது அதிகாரத்தில். அதே 1 கடைசியில் யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் மீனுக்கு கட்டளை மீனுக்கிட்ட பேசுகிறார். ஆமாம். 2வது அதிகாரத்தில் யோனாவை கரையில் விடும்படி கர்த்தருக்கு மீனுக்கு. 3வது அதிகாரத்தில் செடியை வளர விட்டு அதை அரித்து போடும்படி கர்த்தர் ஒரு புழுகிட்ட பேசுகிறார். ஆமாம். என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார்? யோனா கிட்ட பேசின லாங்குவேஜில் மீன் அதே லாங்குவேஜில் அதே ஸ்டைலில் மீனுக்கிட்ட பேச முடியுமா? முடியாது. ஆமாம். புழுகிட்ட எப்படி பேசியிருப்பார்? எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுவா. இன்னைக்கு நம்மோட அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் பெரிய தீர்க்கதரிசி கிட்ட மட்டும் இல்ல, சின்ன புழு கிட்டையும் பேசுறது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க ஆயத்தம் இல்லாத ஆசாரியன் ஏலி இருக்கும்போது இனி அதே ஸ்தானத்தில் ஒருத்தன் வந்தாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருக்கவில்லை. கேட்க ஆயத்தமா இருந்த ஒரு சிறுவன் சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் இறங்கி வந்து பேசுறதுக்கு ரெடி. கேட்க நாம ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவனை வைக்கும்படியாக ஒரு ஏதனை உண்டாக்குகிறார். ஏதனை உண்டாக்க கர்த்தர் யோசிக்கல, பேசல, எதுவும் பண்ணல. உடனே ஏதனை உண்டாக்கி அதிலே மனிதனை கொண்டு வந்து வைத்தார் என்று ஆதியாகமம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை முளைக்க பண்ணினார். கர்த்தர் கொடுக்கிறத நம்பி வாங்கலாம். கர்த்தர் கொடுக்கிறத நம்பி சாப்பிடலாம். இந்த பூமியிலே வாழ தேவையானதை கர்த்தர் இந்த பூமியிலே முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 2 எக்ஸ்ட்ரீமுக்குள்ளும் போயிருக்கு. அவ்வளோதான். இந்த பூமியில் நான் அவ்வளோதான். நான் வந்து கானானை விட்டு வெளியே எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு. இனி வந்து நான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படி அல்ல. எளிமையும் காண வைத்த பிறகுதான் கானானுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த பூமியிலே வாழ நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் மன்னாவை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் காடையையும் கொடுத்தார். இந்த பூமியில நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை அவைகளை கர்த்தர் இந்த பூமியிலே முளைக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே முளைக்க பண்ணுகிறார். வேண்டியதை எல்லாம் முளைக்க பண்ணுகிறார். வாழ்வுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறது எப்படி இருந்துச்சுதான் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமா இருந்துச்சு. கர்த்தர் கொடுக்கிறது. எனவே தான் கர்த்தர் கொடுக்கிறது. என் தகப்பனார் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் தருவது போதும், கர்த்தர் தராதது வேண்டாம். கர்த்தர் எனக்கு என்ன தராரோ அது போதும், கர்த்தர் தராதது வேண்டாம். ஆமென். அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ட்ரை பண்ணி கிடைக்காம போகும்போது இப்படி சொல்லுவோம். ஆமென். ஒரு கேட்டா சொன்னா இப்படி சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு பாருங்க கெத்செமனே தோட்டத்தில் வச்சு சொல்ல எல்லாம் செய்ய உம்மால் ஆகும். ஆண்டவரே இந்த திட்டத்தை, அதாவது நான் எல்லாருக்காக மரிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நீங்க நினைச்சா நீங்க மாற்ற முடியும். நீர் நியாய பிரமாணிக்கர் அல்லவா? நீங்க தானே லா கிவர். உங்களால எதையும் சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாம் மாற்ற முடியும். அப்படி சொல்லிட்டு ஆகிலும் என் சித்தம் அல்ல உங்க சித்தம். நீங்க நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்படி தாவீது ஒரு பிரமாணத்தை எழுதுறாரு. என்ன பிரமாணம்? சப்பானி ஒருவனும் உள்ள வரக்கூடாது. இப்போ மேவி போசேத்தருடைய செய்தி கேள்விப்படுகிறான். உடனே ஐயோ நான் இப்படி எழுதிட்டேனே, என்னால் இனி கொண்டு வர முடியாது அப்படி தாவீது சொன்னாரா? இல்லை.
ஆனா சீபா வந்து சொல்ற அவன் முடவனாயிருக்கிறான். ஆனா உங்க பிரமாணம் சொல்லுது அவனை வந்து உள்ள வர கூடாது. தூக்கிட்டு வா அப்படின்றார். யாருக்கு மாற்ற முடியும்? தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்பதால் தம் பேரில் தாமே ஆணையிட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சித்தம். கர்த்தர் தருவது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானது. அதுதான் வாழ்க்கை. எனவேதான் அந்த நீர் தந்த இந்த வாழ்வுக்காக அந்த பாடலை பாடினது யார் தெரியும்ல? ரேகன் கோமஸ் அண்ணன். ரேகன் கோமஸ் அண்ணன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், மினிமம் 4 பேர் அவங்களுக்கு துணை தேவை. பார்த்துருக்கிறீங்க எவ்வளவு தேங்க் பண்றாங்க பாருங்க. நீர் தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் ஏன் இந்த உம்மை நன்றியுடன். கர்த்தர் தரது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமானது. அதே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இன்னொன்றை சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதை காண்பித்து சொல்லுகிறார், இதை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்காதே. கர்த்தர் நல்ல கவனமா கேளுங்க. வாழ்வுக்கு ஏதுவானதை புசிக்க கொடுக்கிறார், சாவுக்கு ஏதுவானதுக்கு விலகும்படி எச்சரிக்கிறார். எனக்கு எல்லாம் வேண்டும் என்று இருக்கக்கூடாது. எனக்கு தேவன் தருவது எல்லாம் வேண்டும் என்று இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதுன்னா உங்கள் பரமபிதா எவைகள் எல்லாம். அதுக்கு மேல 3 கேள்வி கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். நீ கவலைப்படாத, நீ காகங்களை கவனித்து பார். அவைகளுடைய பிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார் என்று சொல்லவில்லை. உங்கள் பிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார். உங்க அப்பா அந்த காகத்தை போஷிக்கிறார்ப்பா. உங்க அப்பா அந்த புஷ்பத்தை உடுத்து வைக்கிறார். உனக்கு தேவை என்ன என்பதை உன் அப்பாவுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு எனக்கு எல்லாம் பொத்து விழுந்துரும் அப்படி கிடையாது. எனக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிவார். எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் நான் வாங்கணும், அது என் வாழ்வுக்கு ஏதுவானது. கர்த்தர் கொடுக்காதவைகளை நான் ஆசைப்பட்டு அதற்கு பின்னாக போனால் அது சாவுக்கு ஏதுவானது. வாழ்வுக்கு ஏதுவானதை புசிக்க கொடுக்கிறார், சாவுக்கு ஏதுவானதற்கு விலகும்படிக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். தேவன் நமக்கு தருவதெல்லாம் வாழ்வுக்கு ஏதுவானது. தேவன் நமக்கு தராததெல்லாம். ஆமென். இன்னையிலிருந்து நிறைய பேருடைய ஜெபங்கள் மாறுவதற்காக. ஆமென். ஆண்டவர், நான் இப்படி ஆசைப்பட்டேன், எனக்கு இது தரலையே. நான் இப்படி எதிர்பார்த்து காத்திருந்தேன், எனக்கு கிடைக்கலையே ஆண்டவரே. தேவன் தருவதெல்லாம், தேவன் தருவதெல்லாம் வாழ்வுக்கு ஏதுவானது. தேவன் தராததெல்லாம் சாவுக்கு ஏதுவானது. ஏன்பா நீ இவ்வளவு ட்ரை பண்ணி உனக்கு தரல? நல்ல வேளை காப்பாற்றப்பட்டேன். மீண்டும் சொல்லுகிற, நம்முடைய நாளை நமக்கு தெரியாது. ஒரு நாள் பிறப்பதையே அறியாயே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு 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 அறிவு இருக்கு, நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, நமக்குன்னு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய கற்பனைக்கு கூட ஒரு எல்லையை வச்சுதான் நம்ம கற்பனை காண்போம். அடியனுக்கு என்ன தருவீர் என்று கூடாரத்துக்குள் இருந்து கேட்ட ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் செய்த முதல் காரியம், நீ முதல்ல வெளியே வாண்டார். நீ வெளியே வா. நீயா ஒரு லைன் போட்டு உள்ள உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு என்ன தருவீர்? ஏன் எலியாசர் இருக்கிறான், இருக்கட்டு, நீ வெளியே வா. ஏன் இந்த கூடாரத்துக்குள்ள சுத்தி பார்த்தா யார் இருக்கிறா? நம்ம 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 ஒரு சர்க்கிளுக்குள்ள நம்ம வச்சுட்டு இப்படியே பார்த்து ஆண்டவர் அதுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். அவர் தமக்குள்ள நம்மளை கொண்டு வர பார்க்கிறார். நாம் போட்ட லைனுக்குள்ள ஆண்டவரை கொண்டு வர பார்க்கிறேன். நீ வெளியே வா, நாம் போட்ட கூடாரத்தை பாருண்டார். அவர் ஒருவராய் வானங்களை விரித்து. ஆமே. நம்ம வீட்டு பெட்ஷீட் போடுறதுக்கு 2 பேர் சப்போர்ட் வேணும், இல்லைன்னா இங்க இழுத்தா அங்க வந்துடும். அவர் ஒருவராய், அவர் வந்து கேப்ரியலே அந்த தத்தும்படி, மீகாவில இந்த தத்தும்படி ஒன்று
எவ்வளவு நல்ல. இங்க வந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன. ஆபிரகாம் 1 2 3 எண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். ஆமென். நமக்கு தெரியாதுங்க, நம்முடைய நாளை தெரியாது. ஆபிரகாம்கிட்ட சொல்ற, உன் மகன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து, உன் ஏக சுதன் உன் நேசகுமார் ஈசாக்கை பலி செலுத்து. நம்மளால் அது 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 புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பது எழுதி இருக்கிறதுனால நாம் அந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்போம், ஆசையா படிப்போம். ஆனால் அந்த பாதையில் ஆபிரகாம் என்ன என்ன நம்பிக்கையில பயணிக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்படி புரட்டப்பட்ட பக்கங்கள் உண்டல்லவா? ஆமென். என்ன கேட்டா சொல்லுவேன், என் வாழ்க்கையில கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக செலுத்தப்படுகிற ஸ்தோத்திரங்களை விட கேட்கப்படாத ஜெபங்களுக்காக தேவன் எனக்கு தருவதெல்லாம் என் வாழ்வுக்கு ஏதுவானது. தேவன் எனக்கு விலக்கினதெல்லாம் சாவுக்கு ஏதுவானது. ஆமென். அப்ப தேவன் எதை விலக்கினாரோ அதை எப்படியாவது விரும்ப வைப்பதுதான் யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். தேவன் விலக்கினதை இவன் விரும்பணும், தேவன் விலக்கினதை விரும்பணும். இது சாத்தானுடைய தந்திரம். என்னை உருவாக்கி என்னை இவ்வளவு என்ன உருவாக்க தான் டைம் எடுக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவன் இருப்பதற்காக ஏதேனை உண்டாக்கி அதுல வைக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் உண்டாக்கும் போது அவருக்கு ஓய்வு தேவைப்படலை. ஆனால் மனிதனை உண்டாக்கின பிறகு ஆமென், நல்ல ரகம் நம்ம. அவன் எல்லாத்தையும் உண்டாக்குனதும் இல்லை, இடையில வராது. அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட், மெதுவா பார்த்துதான். மனிதனை உண்டாக்குனதும் ரைட், தூசியெல்லாம் தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் ஜீவன் சுகந்தது. ஆண்டவரே, எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்க தருவீங்க. அப்போ இந்த செகண்ட் வர என் வாழ்வுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் தந்திருக்கிறார்.